சனாதனத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் என்ற ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் கருத்திற்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சனாதன தர்மம் கம்ப்ளீட்டா ஒரு வைரஸ் மாதிரி அது எங்க நாச பண்ணணும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Whoever said this, let me tell you, sir, you cannot wipe out Sanatana Dharma. If anyone tries to wipe out Sanatana Dharma, let me tell you, from the feet of Lord Balaji, you will be wiped out. Pawan Kalyan said, Sanatana Dharma cannot be wiped out. Those who said will be wiped out. Okay, let's wait and see. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை பின்னணி பாடகி பி. சுஷீலா மற்றும் கவிஞர் மேத்தாவிற்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். அத்துடன் பி. சுஷீலாவுடன் சேர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் முதலமைச்சர் பாடினார். கண்டமிதில் தெக்கணம் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் ஃபிட்டா இருக்காரு. திருச்சி எஸ்பி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் எக்ஸ் தளத்தினுடைய இந்திய பொறுப்பாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்சி எஸ்பி மற்றும் அவரது மனைவி குறித்து எக்ஸ் வலைத்தளத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் நாம் தமிழர் ஆதரவாளர்களின் அவதூறு கருத்துக்களை நீக்க கோரி திருச்சி எஸ்பி வருண்குமார் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் குறித்து எக்ஸ் பக்கத்தில் இது தொடர்பாக பதிவு செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் எக்ஸ் தளத்தினுடைய இந்திய பொறுப்பாளருக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கருணாகரன் இணைக்கிறார். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசியதை தொடர்ந்து கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது திருச்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாடாக நிர்வாகிகளுக்கும் எஸ்பி வருண்குமாருக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை ஏற்பட்டு இரு தரப்பினரும் எக்ஸ்பிரஸில் பதிவிட்டுக் கொண்டிருந்தனர். இந்த சூழலில் ஒரு போலி ஐடிகளில் எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரது மனைவியும் எஸ்பியுமான வந்திதா பாண்டே உள்ளிட்டோர் மீது வாய்க்கூச முடியாத அளவுக்கு தகாத வார்த்தைகளால் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த பதிவுகளை இது குறித்து எஸ்பி தில்லைநகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடுத்தார். இந்த பதிவுகளின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அது குறித்த தகவல்களை எக்ஸ்தலம் தர மறுக்கிறது, தர உத்தரவிட வேண்டும், மேலும் இந்த பதிவுகளை உடனடியாக நீக்க உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி முரளி சங்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி மனுதாரர் அப்பொழுது எக்ஸ்லம் பதிப்பில் உரிய கால அவகாசம் வேண்டும், நீதிமன்ற உத்தரவு இருந்தால் நீக்கப்படும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் தற்பொழுது நாளுக்கு நாள் தனிமனித சமூக ஊடகங்களில் தனிமனித தாக்குதல்கள், விமர்சனங்கள் எந்தவித வரைமுறை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேலும் போலி ஐடிக்களில் வதந்திகளை பரப்புகின்றனர். எனவே இதை கண்டறிவதற்கு, இதை தடுப்பதற்கு ஒவ்வொரு இந்தியாவில் பயணிக்கும் ஒவ்வொரு சமூக வலைதள பதிவாளரின் ஆதார் எண்ணை கண்டிப்பாக இணைக்க அந்த சமூக ஊடகங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மேலும் அந்த திருச்சி எஸ்பி வருண்குமார் தொடுத்த வழக்கின் குறித்து எக்ஸ் தளத்தின் இந்திய பொறுப்பாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 21ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன். மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பகல் 3 மணி வரை மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக
வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரம் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் பகல் 3 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த மழை பெய்யும் என்ற தகவலை வானிலை மையம் வெளியிட்டிருக்கிறது. Sir, Mr. Pavan Kalyan said Sanatana Dharma will not be eradicated. The person who said that will be wiped out. So your reaction to it, sir? சொல்லிருக்கான்னு தெரியலையே. Sanatana Dharma ஒழிக்க முடியாது சொல்றவங்க தான். Sir. சொல்லுங்க. Sir, Pavan Kalyan said Sanatana Dharma cannot be wiped out. Those who said will be wiped out. Okay, let's wait and see. Thank you. Sir, Mr. Pavan Kalyan said Sanatana Dharma will not be eradicated. The person who said that will be wiped out. So your reaction to it, sir? சொல்லிருக்கான்னு தெரியலையே. Sanatana Dharma ஒழிக்க முடியாது சொல்றவங்க தான். Sir. சொல்லுங்க. Sir, Pavan Kalyan said Sanatana Dharma cannot be wiped out. Those who said will be wiped out. Okay, let's wait and see. சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியிருந்த நிலையில் அது தொடர்பாக பொறுத்திருந்து பாருங்கள் என்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற சனாதன மாநாட்டில், ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி பேசிய கருத்துக்கள் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தன. இது தொடர்பாக குஜராத், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நேற்று திருப்பதியில் கோயிலுக்கு நடைபாதையாக நடந்து சென்று அங்குள்ள துப்புரவு பணிகளை மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசுகிற போது தமிழ்நாட்டில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படி சொல்பவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அது உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்து பேசப்பட்டதாகவே கருதப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று தற்போது தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது இந்த விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியும் உதயநிதி ஸ்டாலின் இருவருமே பங்கேற்றிருந்தார்கள். அந்த இருவருமே வெளியே வருகிற போது உதயநிதி ஸ்டாலினிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது சனாதனத்தை ஒழிப்பவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று பவன் கல்யாண் சொல்லி இருக்கிறாரே என்ற கேள்விக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் see, பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு ஒற்றை வரியோடு உதயநிதி ஸ்டாலின் முடித்துக் கொண்டார். எனவே சனாதன ஒழிப்பு என்பது தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் அந்த குரலை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆந்திர துணை முதலமைச்சர் இப்படி பேசியிருப்பது ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது. எனவே லெட்ஸ் வெயிட் அண்ட் see, பொறுத்திருந்து பாருங்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பதனுடைய பொருள் என்ன, நோக்கம் என்ன, இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும், இதனுடைய எதிர் நடவடிக்கைகள், எதிர்வினைகள் எவ்வாறாக இருக்க போகிறது என்பது பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.